வணக்கம் நண்பர்களே. சார் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நான் ஓரளவு ஸ்டேட் போர்டுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கேன். சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சார் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆக்சுவலாக நாங்கள் படிக்கிறோம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியலங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. திஸ் டைம் சிபிஎஸ்சிக்குரிய அந்த +2 ஃபிசிக்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லித்தரேன் ரெகுலராக இதுலேருந்து. இதில் முதல் சாப்டர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இது எப்படி நம்ம பிரிச்சுக்கிடணும் அப்படின்னா 3 பேசிக் சப்டிவிஷன்ஸில் எடுக்கணும். முதல்ல சார்ஜு, அப்புறம் ஃபீல்டு, அப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த 3 சப்டிவிஷன் தான் இந்த சாப்டரில். இப்போ சார்ஜை பொறுத்தவரையில் உங்களுக்கு முதல்ல அதனுடைய பேசிக் ஃபினாமினனில் 2 தெரியணும், குவான்டைசேஷன், அடிட்டிவ். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் உண்டு. நான் அதை அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதை அப்படியே தனித்தனியாக சம்ஸ் வர்ற இடங்களை நான் சால்வ் பண்ணித்தரேன். கூலும்ஸ்லாம் பேசிக் தான், இதுக்கும் சம்ஸ் எப்படி வரும், என்ன மாடலுங்கிறது நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அடுத்து அப்படியே ஃபீல்டு வந்துட்டிங்க அப்படின்னா இதில் பாயிண்ட் சார்ஜ் தனியாக, டைபோல் தனியாக படிக்கணும். இதில் இந்த பாயிண்ட் சார்ஜுக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது ஒரு டெரிவேஷன், ரைட்? அடுத்தது டைபோல் பேஸ் பண்ணி ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது அதனுடைய ஆக்சஸில், அதனுடைய ஈக்குவட்டோரியல் பாயிண்டில். அப்புறம் அதே டைபோல் ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் இருந்தால் இட் அண்டர்கோ டார்க். இது எல்லாமே தியரி. இப்போ இதில் தியரி இருக்கக்கூடிய பகுதிக்கான அந்த இதை நான் ஏற்கனவே நடத்தியிருக்கக்கூடிய வீடியோஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் நான் பாக்ஸில் லிங்க் தர்றேன். நீங்கள் அதில் அந்த ஹெட்டிங்கில் போய் நீங்கள் அதை படிச்சுக்காங்க. இந்த தியரியை நான் நடத்தணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் அது நான் ஆல்ரெடி நடத்தி தான் வச்சுருக்கேன். அது வேஸ்ட் ஆஃப் டைம். யூ கேன் ரெஃபர் தட், ரைட்? இதுதான் இல்லை, நீங்கள் எனி டெக்ஸ்ட் புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா ஸ்டேட் போர்டுக்கு தான் ஒரு கான்க்ரீட்டான சொல்யூஷன்ஸ் உண்டு, அதுக்கான கீ பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஃபார் சிபிஎஸ்சி இந்த கொஸ்டினை நீங்கள் எந்த கைட்லேருந்து ரெஃபர் பண்ணி எப்படி வேணாலும் எழுதலாம். பட் அதனுடைய மெத்தட் சரியாக இருக்கணும், ஆன்சர்ஸ் கரெக்டாக முடிக்கணும், ரைட்டுங்களா? இது அடுத்தது. இது ஃபுல்லாக தியரி ஏரியா, நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. கடைசியாக இங்கே இதுலேயும் சம்ஸும் உண்டு, உங்களுக்கு தியரியும் உண்டு. இந்த வீடியோஸுலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் தந்துடுறேன். சரிங்களா? அந்தந்த ஹெட்டிங்ஸ் போகும்போது அப்போ 3 சப்டிவிஷன்ஸ். இந்த சப்டிவிஷன்ஸில் பெருசாக தியரி இல்லை, சம்ஸ் மட்டும்தான். இது முதல்ல. அடுத்தது இதில் எல்லாமே தியரி. இதில் சம்ஸ் வந்தால் எப்படி வரும்னு ஒவ்வொரு மாடல் சாம்பிள்ஸ் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக் ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது 3 சப்டிவிஷன்ஸில் இந்த சாப்டரை முடிச்சிடலாம். என்னுடைய அப்கமிங் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். எனி டிசிப்ளின்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர், ரைட்? தேங்க்யூ.